மை சேனல். சாரிங்க, இது நம்ம சேனல். ஸோ இந்த விளாகில் நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம டெக் சேனலில் ஒரு ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் அதாவது புல்லட் பார்பிக்யூ இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். பட் இங்கே ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்கூட்டி பார்பிக்யூ வச்சு பண்ணிட்டு இருந்தார். ஸோ உடனே அண்ணன் கடைக்கு வந்துட்டேன். ஸோ அதை அவர்கிட்ட கேட்டோம், ஆனால் எப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு அப்படின்ட்டு. இல்லைங்கண்ணே, எங்கள் வீட்டில் ஒரு பழைய ஸ்கூட்டி இருந்துச்சு, நான் அதை மாடிஃபிகேஷன் பண்ணி நான் ஸ்கூட்டி பார்பிக்யூ வந்து பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஸோ அவருடைய அப்ரோச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அண்ணன் கடை வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் யூனியன் ஆஃபீஸ்க்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த இடத்தோடைய லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அண்ணன்ட்ட வந்து என்னென்ன பார்பிக்யூ டிஷ்ஷெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். அண்ணன்ட்ட வந்து என்னென்ன ரெசிபி பார்பிக்யூ இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னென்ன ரெசிபி இருக்குண்ணா? சிக்கனில் இருக்கிற வந்து லெக் பீஸு, லாலிபப்பு, அப்புறம் விங்ஸு, அப்புறம் அந்த நெஞ்சில் இருக்கிற போன்லெஸ்ஸு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஃபிஷ்ஷு, இது மட்டும் இந்த ஐட்டங்கள் மட்டும் தான் இப்போ நான் போட்டுவிட்டு. என்ன டைமில் இருந்து? ஈவினிங் 5:30 நைட்டு 9:30 வரைக்கும். அப்படிங்களா? எப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா தோணுச்சு இந்த ஸ்கூட்டியில் பார்பிக்யூ பண்ணணுன்னு? யாரும் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க, சரி நாம் இதை வச்சு ஒன்று செய்வோமே, பார்ட் டைம் பிஸ்னஸ் தானே அப்படிங்கிறதுனால செஞ்சேன். ஓரளவு நல்லாயிருக்கு. ஓகே, அண்ணன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் லாலிபாப்பும் லெக் பீஸும் வாங்கியிருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். வாசமே வேறு லெவல். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அந்த சில்லி, அந்த காரம், அந்த கொஞ்சம் அந்த புளிப்பு சுவை அந்த லைட்டாக இருக்குது. அதோடு பார்க்கும்போது இந்த லாலிபாப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து நல்லா பாயில் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அந்த நெருப்பில் வந்து நல்லா பாயில் ஆன மாதிரி நல்லா வந்து ஒரு கிரன்ச்சியான டேஸ்ட்டாக நமக்கு இருக்குது. நீங்கள் வந்து லெக் பீஸை வந்து எண்ணெயில் முழுமையாக எண்ணெயில் பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது வந்து ஆல்வேஸ் பெட்டர். நீங்கள் வந்து இந்த மாதிரி நெருப்பில் சுட்டு சாப்பிட்றது டேஸ்ட்டே வேறு லெவல்.